கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சொல்லி பார்க்கிற வண்ணமாக நம்மை தேவன் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை சந்தித்ததற்கு ஒரு பெரிதான நோக்கம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. அந்த நோக்கத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு நாம் வாழும்போது நம் வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக, நம் வாழ்க்கை ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இந்த வேளையிலும் கூட பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஆசையா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தொடர்வதாக அவர் சொல்வதை பார்க்கிறோம். நாம் நின்று விடாதபடிக்கு, நாம் தயங்கி விடாதபடிக்கு, நாம் கலங்கி விடாதபடிக்கு தொடர்ந்து செல்ல தேவன் அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை என்ற பயணத்தில் குடும்பங்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரும் இருந்தாலும் கூட ஆண்டவரோடு கூட தொடர்ந்து ஓட, அந்த ஓட்டத்தை முடிக்கும் போது நமக்கென்று ஒரு மேன்மை காத்திருக்கிறபடியினாலே பவுல் தெளிவாக சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பரம அழைப்பு, இந்த உலகத்தினுடைய எல்லா அழைப்புகளும் கொஞ்ச காலம்தான். ஆனால் தேவ அழைப்பு என்பது பரம அழைப்பு, பரலோக அழைப்பு, நித்திய அழைப்பு, நிரந்தரமான அழைப்பு, மேன்மையான அழைப்பு தான் தேவனுடைய அழைப்பு. அதற்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். நமக்கென்று கொடுத்திருக்கிற வாழ்க்கை, நமக்கென்று கொடுத்திருக்கிற குடும்பம், நமக்கென்று கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் நாம் அதை பிடித்து கொண்டு தேவனை சார்ந்து தொடர்ந்து ஓடும்படியாக, அழுத்து விடாதபடிக்கு, சலித்து விடாதபடிக்கு தொடர தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியாக தான் பவுல் வாழ்க்கையிலே தொடர்ந்து செல்கிறார். நாமும் அந்த அனுபவத்தில் செல்ல நம்ம எப்போ கொடுப்போம். தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கும் சித்தமுள்ளவராயிருக்கிறார். உன்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். உன்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிட என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கினவர் உயிருள்ளவராக, நம்மை மீட்டெடுத்தவர் உண்மையுள்ளவராக இருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து வர எங்களுக்கென்று கொடுத்த பாதையிலே நாங்கள் வேறு எந்த பாதையும் நோக்கி பார்க்காதபடி, மற்றொருடைய பாதையை நாங்கள் இணைத்து சோர்ந்து போகாதபடிக்கு எங்களுக்கென்று கொடுத்த அந்த இலக்கை நோக்கி ஓடி வர, தொடர்ந்து வர எங்களுக்கும் அனுக்கிரகம் செய்யும். எங்கள் மூலமாய் அநேகருமை அறியபடியாகவும் தேவங்கள் மேல் கிருபையாய் இருப்பீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.